குட் ஈவினிங். ஸ்டார்ட் பண்ணுவோம். 2023 40 MCQ ஃப்ளெக்சிட்டி. அதில் மின்னோட்டம் கேட்டிருக்கு. அகத்தடை இல்லை. தடையிலே நம்ம அந்த விலையில் தடையை எடுத்துட்டோம்னா நம்ம மின்னோட்டத்துக்கு போய்த்திடலாம். சரி, இந்த பிக்சரை பாருங்க. விலங்கு தானே. இந்த பாயிண்ட்டும் பாருங்க. 1:2 விகிதத்தில் இருக்குது. ஸோ உயிர்த்தன்வாத தத்துவப்படி குறுக்கு அடிக்கிற 8 Ω குறுக்க ஓட்டம் செல்லாது. ஸோ இந்த தடையை கேன்சல் பண்ணலாம். 8 Ω தடையை கேன்சல் அவுட் பண்ணலாம். அடுத்து 8 கேன்சல் பண்ணிட்டது தானே. அப்போ பேலன்ஸ் செய்யறது போட்டு சுத்தம். அப்போ 2 Ω 1 இங்கிருந்து 2 4 இங்கே 2 இங்கேயும் 2 6 10. ஓகே, இப்படிதான் தந்துருக்குது. 1 2 இந்த 1 2 2க்கும் 4க்கும் சமாந்தரம் மொத்தம் இருக்குது. 2க்கும் 4க்கும் சமாந்தரம் தானே. 2க்கும் 4க்கும் சமாந்தரம். ஸோ அதை சொல்லுவோம். 1 தொடர் 3 Ω, 2 4 தொடர் 6 Ω. இதுக்கு சமாந்தரம் என்னண்டா 4க்கும் 6க்கும் 3க்கும் விளைவுடாக 6க்கும் 3க்கும் விளைவுடாக 2 வரும். ஸோ 2 எல்லாத்தையும் அழிச்சிட்டு 2 Ω போடலாம். சரியா? இப்போ பாருங்க, இந்த 2க்கும் 4க்கும் 6க்கும் 12க்கும் விகிதம் பாரு. 1க்கு 2 1க்கு 2. இந்த பாயிண்ட் பா. இங்கிருந்து இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா விளாங்க. 1க்கு 2க்கு அழுத்தம் 1க்கு 2 கொண்டிருக்கிற நினைப்பு. இங்கே 0 தானே. 6.5 தந்திருக்குது. சரி, அழுத்தம்னா 0 எடுக்க. இப்போ இங்கே அழுத்தம் 6.5. இங்கே வர 2 அழுத்தம் 7. இங்கே வர 0. இடையில அழுத்தத்திர வீதம் 1க்கு 2 பிரியுது. ஸோ 10 Ω குறுக்க மின்னோட்டம் செல்லாது. 10 Ω தடையை இல்லாமக்கலாம். 10 Ω தடையை இல்லாதாக்கலாம். ஸோ அடுத்தது 2 4 தொடர் 6 Ω, 12 6 தொடர் 18 Ω, 18 6 சமாந்தரம். 18க்கும் 6க்கும் ரிசல்டண்டா 18க்கும் 6க்கும் ரிசல்டன்ட் 4.5 Ω வரும். 4.5 Ω 18க்கும் 6க்கும் லைன்ட்டு தானே. 12 6 தொடர் 4 6 தொடர் 4 2 தொடர் 6 வரும். 12 6 தொடர் 18 வரும். இது இன்னும் சமாந்தரம். இதில் விலையில் 18க்கும் 6க்கும் 4.5 வரும். 4.5
5 4 தசம் 5 எப்படி ஈஸியாக பார்க்குறதுண்டு மெதட் இருக்குது. இருந்தா சொல்லுங்க, நான் அதுகளையும் போடுறேன். இப்போ பார்த்தது இப்போ 18க்கும் 6க்கும் தானே பார்த்தேன். இப்போ நான் இது எப்படி எடுத்தேன்னு சொன்னால், இந்த 18ல் 18 ஒரு முறை, 18ல் 6 3 முறை, 18 மொத்தம் 4 முறை, 18 4 பிரிச்சன் 4.5 வரும். இதை இப்படித்தான் கண்ட இது சொட்ட செல்லிருக்கேன். இவன் விளக்கமாக சொல்லணும்டா இன்னொரு வீடியோவை நான் போடுறேன். ஓகே, இப்போ ரெண்டும் 4.5 ஓமும் தொடர் 6.5 மொத்தமாக 6.5 ஓம். இப்போ நாம் தடைகளை சுருக்கிட்டோம் 6.5 வோல்ட் கொடுப்பாங்க. மின்னியக்க விசை 6.5 ஓட்டம் தானே கேள்வி. I7 டெல்டா விங்கில் ஆறு தசஞ்சு கொடுப்பாங்க. நம்மளோட ஆர் வந்துக்கு 2.5 4.5 தொடர், 2ம் 4.5 தொடர், டோட்டலாக 6.5 ஒன்று வரும். ஆன்சர் 1 ஆம்பியர். ஈஸியான கொஸ்டின் ஒன்று தான். தடைகள் எப்படி சுருக்குறேன்னு சொல்லி வேணுன்றவங்க மெசேஜ் போடுங்க சொல்கிறேன்.